தீபக் காவ்யா கல்யாணம் நடக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. காவ்யா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க போற வழியில ஒரு கார் மறிச்சு நிக்குது. யாருன்னு பார்த்தா அதுல இருந்து உத்தமன் இறங்கி வராரு. என்ன காவியா, இப்படி எல்லாம் ரோட்ல நடந்து போனோம்னு உனக்கு தலையெழுதா என்ன? எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக நீ இப்படி அலைஞ்சிட்டு இருக்கியா? நீ தலை கீழா நின்னாலும் உன்னால எனக்கு பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது காவியா. நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அதனால ஒழுங்கா கரெக்ட் டைமுக்கு கோயிலுக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் பாடுக்கு கிளம்பி போறாரு. காவியாவுக்கு ஒண்ணுமே புரியல. எதிர்த்து ஒரு வார்த்தை பேச கூட அவங்களுக்கு தோணல. அப்படியே திகச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. சோர்வா வீட்டுக்கு வந்த காவியாவை பார்த்து, பாட்டி என்னடியாச்சு, ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு காவியாவும், பாட்டி அந்த உத்தமனை நான் பார்த்தேன், என்னைய மிரட்டிட்டு போனான், நாளைக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு காவியா சொல்ல, அதுக்கு பாட்டியும், ஐயோ அந்த உத்தமனோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டனே, ஆனா அந்த படுபாவி விடாம உன்னை துரத்திட்டே இருக்கானே அப்படின்னு அவங்களும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துப்போம் பாட்டி, இன்னும் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, நான் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்கனால பணத்தை ரெடி பண்ணவே முடியல. அடுத்த நாளும் ஆயிடுச்சு. காவியா பயத்தோடய வீட்டுல இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. காவியா பயந்து பாட்டி கிட்ட ஓடி போறாங்க. பாட்டி அந்த உத்தமன் வந்துட்டான் போல இருக்கு பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி அப்படின்னு காவியா பதற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வீட்டுக்குள்ள உத்தமனும் வராரு. என்ன காவியா, உன்னை நான் கோயிலுக்கு வர சொன்னேன்ல, கோவிலுக்கு வராம இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதட்ட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் வராங்க. என்ன அத்தை, மாமா, காவியா உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா? இன்னைக்கு நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன், அதனால எல்லாரும் எந்த ரகலையும் பண்ணாம ஒழுங்கா கோயிலுக்கு என்னோட கிளம்பி வர வழிய பாருங்க அப்படின்னு உத்தமன் மிரட்டுறாரு. அதுக்கு காவியாவோட அப்பா, ஏய் உன்ன மாதிரி பொறுக்கிக்கலாம் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடா, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு உத்தமனும் அசராம, என்னது நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? போறேன் மாமா, நீங்க என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுங்க, தாராளமா நான் போறேன் அப்படின்னு உத்தமன் சொல்ல, சந்திரனுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. முடியாதுல்ல, அப்போ நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும், உங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டி தன்னோட ஆளுங்களை வச்சு காவியாவையும் அவங்க குடும்பத்து ஆளுங்களையும் உத்தமன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் உத்தமனோட அக்கா சத்யா காவியா கிட்ட சேலைய கொடுக்கறாங்க. இந்த சேலைய போய் மாத்திட்டு வா அப்படின்னு சத்யா சொல்ல, உடனே உத்தமனும், அக்கா அப்படியே அந்த நகைப்பெட்டியும் காவியா கையில கொடுக்கா, எல்லாத்தையும் போட்டுட்டு அவ தேவதை மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. காவியாக்கு இதெல்லாம் ஒரே அருவருப்பா இருக்கு. அவங்க உத்தமனை பார்த்து கை எடுத்து கும்பிடுறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடு ப்ளீஸ், எனக்கு இன்னும் 10 நாள் மட்டும் டைம் கொடு, நிச்சயமா அந்த காசை நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா உத்தமன் கேக்குறதாவே இல்ல. இது எதுவுமே தெரியாம ராணி காவியாக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா காவியா போனை எடுக்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே, சரி எதுக்கும் அவ வீட்டுக்கே போய் பாத்துருவோம் அப்படின்னு ராணி காவியாவோட வீட்டுக்கு வராங்க. ஆனா வீடு பூட்டிருக்கு. ஒண்ணுமே புரியாத ராணி அக்கம் பக்கம் விசாரிச்சு பாக்குறாங்க. எல்லாரும் உத்தமன் வந்து காவியாவையும் அவங்க குடும்பத்து ஆளுங்களையும் கூட்டிட்டு போயிட்டதாவும் உத்தமனுக்கும் காவியாவுக்கும் கோயில்ல கல்யாணம் நடக்க போறதாவும் சொல்றாங்க. இத கேட்ட ராணி அப்படியே பதறி போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம உடனே தீபக் போன் பண்றாங்க. தீபக் போன் அட்டன் பண்ணதும் ராணி, தீபக் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த உத்தமன் காவியாவை மிரட்டி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியுமா? மறுபடியும் கல்யாணம் பண்ண போறானா. எப்படியாவது நம்ம காவியாவை காப்பாத்தியே ஆகணும் தீபக் அப்படின்னு ராணி சொல்ல, தீபக்கும் ஐயோ அப்படியா, உடனே நான் அங்க போற ராணி அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு அவசர அவசரமா கிளம்பி போறாரு. தீபக் இப்படி அவசர அவசரமா கிளம்புறத பார்த்து வசந்தாக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க தீபக்கை பார்த்துட்டு, ஏய் எங்கடா இவ்வளவு அவசரமா போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தீபக்கோ, அம்மா அதை சொல்லல, எனக்கு நேரம் இல்ல, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. வசந்தாக்கு மனசுக்குள்ள அந்த காவியாக்காக தான் இவன் போறான் போலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. தீபக்கும் பைக்ல போகும்போது நம்ம காவியாக்காக தான் வரோம் அப்படின்னு நம்ம அம்மாக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்களோ, தாரா வேற நம்ம காவியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு வருத்தத்துல இருக்கா. இவங்க 2 பேரும் என்ன நினைப்பாங்கன்னே தெரியல. ஆனா இவங்க 2 பேரையும் வந்து சமாளிச்சுக்கலாம். முதல்ல காவியாவோட கல்யாணத்தை நிறுத்தணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தீபக் பைக்ல வேகமா போறாரு. அங்க போய் பார்த்தா உத்தமன் கரெக்டா காவியா கழுத்துல தாலிய கட்ட போறாரு. பாஞ்சு போன தீபக் உத்தமனை தள்ளி விட்டுட்டு தாலியை எடுத்து காவியா கழுத்துல கட்டிடுறாரு. எல்லாரும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. காவியாக்கு ஒண்ணுமே புரியல. தீபக் நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்டுட்டு தீபக்கை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் காவியா நிக்கிறாங்க. பாட்டிக்கு முதல்ல அதிர்ச்சியா இருந்தாலும் அதுக்கப்புறம் சந்தோஷம்
சந்தோஷப்படுறாங்க. அப்பனே பிள்ளையாரப்பா, என் பேத்திக்கு நீ நல்ல வழிய காமிச்சிட, இதுக்கு மேல அந்த உத்தமன்னால வாலாட்ட முடியாது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா காவியாக்கு தீபக் மேல கோவமா வருது. தீபக், இப்ப எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டினீங்க? நான் உங்களை கேட்டனா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே தீபக்கும், என்ன காவியா, அப்புறம் இந்த உத்தமனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா என்ன? எனக்கு வேற வழி தெரியல காவியா, நான் ஒன்னும் வேணும்ட்டே வந்து உன் கழுத்துல தாலி கட்டல. நடக்க போற இந்த அசம்பாவிதத்தை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உத்தமன் கோவமா, என்னது அசம்பாவிதமா? யாருடா சொன்ன உனக்கு அப்படி? நானும் காவியாவும் இஷ்டப்பட்டுதான் இங்க கல்யாணம் பண்ணிக்க இருந்தோம். நடுவுல நீ வந்து காவியா கழுத்துல தாலி கட்டிட்ட. இருடா, இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் போலீஸ்க்கு கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸும் வந்துருது. போலீஸ பார்த்தது உத்தமன், சார் இவன் தான் சார், நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு கழுத்துல கடைசி நிமிஷத்துல இவன் வந்து தாலி கட்டிட்டான் சார், தயவு செஞ்சு இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு உத்தமன் சொல்றாரு. போலீஸும் தீபக்க ரெண்டு பக்கமும் புடிச்சுக்கிறாங்க. உத்தமன் காவியாவை பார்த்து, காவியா, அவன் கட்டின தாலிய அவன் மூஞ்சிலேயே கலட்டி விட்டேரி, நான் உனக்கு தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பாட்டிக்கு பயங்கர கோவம் வந்துருந்து. ஏண்டா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொண்ணுக்கு எத்தனை தடவை தாண்டா தாலி கட்டுவீங்க அப்படின்னு பாட்டி உத்தமனை பார்த்து கத்துறாங்க. அதுக்கு உத்தமனோ, ஏ பாட்டி, நான் செம்ம கோவத்துல இருக்கேன், ஒழுங்கா அமைதியா இருந்துரு, இல்லனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பாட்டிய பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் தீபக்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக பாக்குறாங்க. அப்ப தீபக் காவியாவை பார்த்து, என்ன காவியா, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க, ஏதாவது வாயை திறந்து பேசு காவியா அப்படின்னு சொல்றாரு. உடனே காவியாவும் போலீஸ பார்த்து, சார் தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க, அவர் மேல எனக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸும், என்னமா இது, உத்தமன் சார் இப்பதானே சொன்னாரு இந்த பையன் வலுக்கட்டாயமா உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு, அப்புறம் இவனை அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்றது அப்படின்னு போலீஸ் கேட்க, அதுக்கு காவியாவும், அவர் ஒன்னும் என் கழுத்துல வலுக்கட்டாயமால தாலி கட்டல, அதனால தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸும், என்ன உத்தமன் சார், நீங்க ஒன்னு சொல்றீங்க, அந்த பொண்ணு ஒன்னு சொல்றாங்க, எங்க டயத்தை ஏன் இப்படி வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு உத்தமனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்பவே கடுப்பான உத்தமன் காவியாவை பார்த்து, என்ன காவியா, என் காசையும் திருப்பி கொடுக்க மாட்ற, கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி எல்லா பிளானும் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல இந்த தீபக் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான், அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதையும் தடுத்து நிறுத்துற, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க காவியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. காவியா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப காவியாவோட அப்பா, உத்தமன் போதும், உன் அராஜகத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கோ, தீபக் தான் என்னோட மாப்பிள்ள, உங்க குடும்ப வழக்கப்படி நீங்கெல்லாம் எத்தனை தடவை கல்யாணம் பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, இப்போ காவியாவோட கழுத்துல தீபக் தாலி கட்டிட்டான், அதனால தீபக்க மாப்பிள்ளைய என் மொத்த குடும்பமும் ஏத்துக்குச்சு, உனக்கு நாங்க காசு தரணும் அப்படிங்கிற காரணத்தை வச்சு என் மகளை மிரட்டி உன்னால கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது, நான் ஏதாவது பண்ணி உன் காசை நிச்சயமா திருப்பி கொடுத்துருவேன், அப்படி முடியலன்னா என் வீட்டை வித்தாவது உனக்கு தர வேண்டிய காசை நான் திருப்பி கொடுத்துருவேன், இதுக்கு மேலேயும் என் பொண்ணை நீ தொல்லை பண்ணனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு உத்தமனை பார்த்து கத்தி விட்டுடுறாரு. ஏ தீபக், என் காவியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, நீ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு உத்தமன் சவால் விடுறாரு. அதுக்கு தீபக்கோ, என்னமோ ஆறுயிர் காதலிய பிரிச்ச மாதிரி என்னடா இங்க சவால் விட்டுக்கிட்டு இருக்க, நீயே கட்டாய கல்யாணம் தானடா பண்ண வந்த, உன்னோட அயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்ததாண்டா நான் இப்படி பண்ணேன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் காவியா கைய பிடிச்சிட்டு, வா காவியா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை வெளியே கூட்டிட்டு வராரு. தீபக் காவியா கழுத்துல தாலி கட்டினது மாசா இருந்துச்சுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. உத்தமன் இதோட அமைதியா இருக்க போறதில்ல, இன்னும் பல பிரச்சனைகளை தரத்தான் போறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.